வணக்கம், முருகா சரணம். இப்போ வந்து நம்ம வந்த வீடியோவில் வந்து 7.5 இன்ச்சு கிளிப்பு பேஸில் வந்து பேர்ல் ஸ்டோன் ஒட்டணும். இப்போ வந்து இந்த ஸ்டோனை ஒட்டிட்டு அந்த கிளிப் ஸ்டோன் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ஒட்டுறது வந்து மல்டி கலர் ஐ சேஃப் வந்து ஒட்டுறேன். அதை வச்சுட்டு இப்போ நமக்கு பேர்ல் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஐ ஸ்டோன், அதாவது நம்ம எப்பயும் போல் நம்ம ஸ்டோன் ஒட்டுவோம்ல, அந்த ஸ்டோன் ஒட்டுட்டு கிளிப் ஸ்டோன் வந்து எப்படி நடுவில் வைக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. கிளிப் ஸ்டோன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாகவும் கிளிப் ஸ்டோனாகவும் வச்சுக்கலாம் நீங்கள். அதே உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு கிளிப் ஸ்டோனுன்றதை உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன். கம்மை வச்சுக்கோங்க. கம்மை வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக ஒட்டுங்க. பொறுமையாக ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் கீழே விழுகாது. உங்களுக்கு சாரீ பிடிச்சி இழுத்தாலும் கீழே விழுகாது. ஆனால் விழுக வாய்ப்பு இல்லை. அதை தான் நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த வைக்காதனால கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கனால கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அங்கனக்குள்ளே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வந்து அந்த நடுவில் வைக்கிற கிளிப்பை ஒரு ஸ்டோனை கூட நடுவில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 சைடு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். மல்டி கலர்னால நம்ம என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் சிங்கிள் கலர்னால் சிங்கிள் கலரு, சாரீக்கு மேட்சா எப்படி வேணாலும் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த பென்னுலேயும் கொஞ்சம் கம் எடுக்கிறத சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு ஸ்டோனை எடுக்க முடியும். அங்கேயும் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். நான் இப்போ வீடியோக்காண்டி டக்குன்னு கல் வைக்கிறனால கலர் பார்க்காம வைக்கிறேன். நீங்கள் ஆனால் யோசித்து முடிவு பண்ணி என்ன கலர் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு பார்த்து வைங்க. சரிங்களா? அது மல்டி கலர்னால சரி எடுத்துடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கேன். மல்டி கலரில் நீங்கள் வைக்கிறதுனால ஓகே, இல்லை உங்களுக்கு விருப்பமான ஸ்டோன்ஸ் வைக்கிறதுனால ஓகே. வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம இப்போ கிளிப் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். கிளிப் ஸ்டோனில் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கொயர் இருக்குது, ரவுண்டு இருக்குது, ஐ இருக்குது, அதுலேயும் திலகம் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக சில்க் த்ரெட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோமோ அது வந்து கிளிப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நடுவில் பேஸ்ட் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அரேஞ்ச் பண்ணுறது தான். நீங்கள் மெதுவாக பொறுமையாக அரேஞ்ச் பண்ணுறது தான் இருக்குது. அவசரப்படாமல் அரேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் கம்மு பீஸ் 7000 வந்து ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடாதீங்க. அதுதான் மெயினான விஷயம். ரெண்டு பக்கமும் ஒரே சைஸாக ஒரே இதாக வர்றதுக்காண்டி மாற்றி வச்சிட்ருக்கேன் நான். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது பெரிய இருக்கிற சைஸ்லேயே இது வந்து இந்த கிளிப்பு பேஸ் வந்து பெரிய சைஸு. இப்போ இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ளூ, இதுதான் கிளிப் ஸ்டோனு. இதில் உங்களுக்கு இந்த சின்ன சைஸ்லேயும் இருக்குது, இன்னும் இதை விட பெரிய சைஸ்லேயும் இருக்குது. அதை நீங்கள் நடுவில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எவ்வளோ ஸ்டோன்ஸ் வருமோ அதை கரெக்டாக வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கும் போது என்ன டிசைன் பண்ண போகிறீங்கன்னு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசாக வேணாம் அப்படின்னா சின்ன பேஸ் இருக்கும்ல அதை கூட எடுத்துக்கோங்களா, உங்களோட விருப்பம்தான். பேஸு சூஸ் பண்ணுறது உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி
உங்களோட விருப்பம்தான். பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து வச்சுட்டு அந்த கிளிப் ஸ்டோன் அப்படின்றத நடுவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான். இதில் கலர் கலராக இருக்குது. அந்த கிளிப் ஸ்டோன்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க.